அன்றிரவு அவன் வீட்டிற்கு திரும்பி வேண்டுமென்றே தன் தாயின் கால்களை கழுவுகிறான். பிறகு துண்டு எடுக்கும் சாக்கில் தாயின் காலை ஒரு செய்தித்தாளின் மேல் வைத்து ரகசியமாக அந்த செய்தித்தாளை தன் அறைக்கு எடுத்துச் செல்கிறான். உடனடியாக அந்த தாளில் இருந்த கால் தடத்தை ஆய்வு செய்யத் தொடங்குகிறான். எதிர்பார்த்தது போலவே தடயங்களை சரிபார்த்த போது தாயின் கால் தடம் அந்த பெரிய போதைப் பொருள் கடத்தல்காரனின் கால் தடத்துடன் அப்படியே ஒத்துப்போகிறது. இந்த கண்டுபிடிப்பு அவனை தீவிர குழப்பத்திலும் துயரத்திலும் ஆழ்த்துகிறது. தாய் பாசத்திற்கும் கடமைக்கும் இடையில் அவனால் எதையும் தேர்ந்தெடுக்க முடியவில்லை. அதனால் ஒரு மூலையில் அமர்ந்து கதறி அழுகிறான். ஆனால் அவனுக்கு தெரியாதது என்னவென்றால், அம்மா கண்காணிப்பு கேமரா மூலம் அவனை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். மகன் உண்மையை கண்டுபிடிக்கப் போகிறான் என்று தெரிந்ததும் அம்மாவின் முகம் சட்டென்று மாறிவிடுகிறது. உடனடியாக படுக்கையின் தலைப்பக்கத்திலிருந்து தற்காப்பிற்காக வைத்திருந்த கைத்துப்பாக்கியை எடுக்கிறார். அதே நேரத்தில் இளைஞன் இன்னும் சோகத்திலிருந்து வெளிவர முடியாமல் இருக்கிறான். ஆனால் அப்போது மேசையில் இருந்த பூஜாடி ஏதோ வித்தியாசமாக தெரிகிறது. ஆர்வத்தில் அவன் பூஜாடிக்கு அருகில் சென்று உற்று பார்க்கிறான். அதற்குள் ஒரு கேமரா மறைத்து வைக்கப்பட்டிருப்பதை கண்டுபிடிக்கிறான். உடனே தான் செய்த செயல்கள் அனைத்தும் தன் தாயால் பார்க்கப்பட்டிருக்கக்கூடும் என்பதை உணர்கிறான். தன் தொழில் ரீதியான உள்ளுணர்வு காரணமாக அவன் விரைவாக ஜன்னல் திரையால் கேமராவை மறைத்துவிட்டு உடனடியாக உடை மாற்றிக்கொண்டு காவல்துறைக்கு செல்ல தயாராகிறான். ஆனால் அவன் வெளியேறவிருந்த போது